கனடாவின் கல்கரி நகரில் உள்ள பிரபல வணிக வளாகமான மார்க்கெட் மால் நகைக்கடையொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் திட்டமிட்டு நகைகளை திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டு சம்பவத்தில் சிறுவர்களை பயன்படுத்தியமைக்காக அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 17 மார்க்கெட் மாலில் உள்ள ஹில்பெர்க் அண்ட் பெர்க் நகைக்கடை ஊழியர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர். கடையின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒன்றாக கடைக்குள் நுழைந்தது தெரிய வந்தது. குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள் கடையின் ஊழியர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பியுள்ளனர். அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியும் 8 வயதுடைய சிறுவனும் இணைந்து சுமார் $4000 மதிப்புள்ள பல நகைகளை திருடிக் கொண்டு கடையை விட்டு வெளியேறியுள்ளனர். அவர்கள் சென்ற பின்னரே நகைகள் திருடப்பட்டதை உணர்ந்த கடை ஊழியர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து செயற்பட்ட போலீசார் நகைகளை திருடிய 16 மற்றும் 8 வயதுடைய சிறுவர்களையும் அவர்களுடன் இருந்த ஒரு பெரியவரையும் வணிக வளாகத்தின் மற்றொரு பகுதியில் வைத்து மடக்கி பிடித்தனர். இதற்கிடையில் அந்த குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்கள் வணிக வளாகத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் இருந்த லொரி ஒன்றில் மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய அந்த லொரியும் திருடப்பட்ட ஒன்று என்பதும் அதனுள் பிற கடைகளில் இருந்து திருடப்பட்ட மேலும் பல பொருட்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் 16 வயதுடைய சிறுமி, 17 வயதுடைய சிறுவன், 25 வயதுடைய பெண் மற்றும் 34 வயதுடைய பெண் ஆகிய 4 மீது போலீசார் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். அதேவேளை திருட்டு சம்பவத்தில் எவ்வித தொடர்பும் இல்லாத சிறுவர்களின் தந்தையிடம் 8 மற்றும் 9 வயதுடைய 2 சிறுவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர்.